இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போறது menstrual cycle. The reproductive cycle in the female primates. Primates என்பது யாருன்னா ஹையர் அனிமல்ஸ் தான் primates சொல்லுவோம். அதாவது யோசிக்கும் திறனுடைய அனிமல்ஸ், புத்தி கூர்மையான விலங்குகள்னு சொல்றோம் இல்லையா, அவங்க தான் யாருன்னா அந்த primates. அதுல முக்கியமா யார் வருவோம்னா ஹியூமன் பீங்ஸ் நம்ம வருவோம். அது மட்டும் இல்லாம இந்த மனித குரங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தோம்னா இந்த primatesல வந்துரும். இந்த பிராக்கெட்ல பாருங்க, monkeys, apes and human beings is called the menstrual cycle. The first menstruation begins at puberty. அந்த puberty stageல ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெனார்கி அப்படின்னு சொல்லுவோம். In human females, menstruation is repeated at an average interval is about 28 to 29 days. இந்த 28 இருந்து 29 நாள் இன்டர்வல்ல மறுபடியும் இந்த சைக்கிள் என்ன பண்ணிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். And the cycle of even starting from one menstruation till the next one is called the menstrual cycle. சோ அந்த menstrual cycleங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு சிம்பிளா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதை பாத்துக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கல, அதுதான் வந்து நீங்க யூட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க. மேல 2 பால் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுதான் ஓவரி. சோ இந்த ஈவெண்ட்ஸ் வந்து எங்க நடக்க போகுது ஃபீமேல் அப்படின்னா அந்த ஓவரிலையும் யூட்ரஸ் தான் நடக்க போகுது. இந்த menstrual cycleங்கிறது ஒரு 4 phases நடக்குது. menstrual phase, follicular phase, ovulatory phase, luteal phase அப்படின்னு சொல்லி 4 phases நடக்குது. சோ menstrual cycleங்கிறது பார்த்தோம்னா அந்த ப்ளீடிங் அக்கர் ஆகுது இல்லையா, அததான் menstruation, menses அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் follicular phase. follicles அப்படினாலே என்ன அர்த்தம், எக். அந்த எக் வந்து க்ரோ ஆகுற ஸ்டேஜ் தான் வந்து follicular stage. ovulatory phase என்ன அர்த்தம், அந்த ஃபாலிகல்ஸ் எக் வந்து ரிலீஸ் ஆயிட்டு வெளில வரும் இல்லையா, அந்த கிராஃபியன் ஃபாலிகல்னு சொன்னோம்ல, அதுல இருந்து எக் ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் தான் என்னது, ஓவுலேஷன், அதாவது ஓவுலேட்டரி ஃபேஸ். லாஸ்ட் ஃபேஸ் என்னது, லூட்டியல் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல பார்த்தோம்னா அந்த மெச்சூரான எக் என்ன செய்யணும், ஸ்பெர்ம் கூட சேரணும். அந்த ப்ராசஸ் தான் அந்த லூட்டியல் ஃபேஸ். அதுல அது சேர்ந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும், பேபியா மாறிடும். சேரணும்னா மறுபடியும் என்ன நடக்க ஆரம்பிக்கும், அங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த ஒவ்வொரு சைக்கிளும் எத்தனை நாள் வரைக்கும் நடக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ங்கிறது எத்தனை நாள் நடக்குது, மேல டேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க, 1 to 5 daysல நடக்குது. ஃபாலிகுலர் ஃபேஸ்ங்கிறது என்னது, 6வது நாள்ல இருந்து 13வது நாள் வரைக்கும் நடக்குது. அந்த மிட் பீரியட், அந்த 28 நாள்ல அந்த நடுவுல உள்ள அந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 14th டே, அதுதான் வந்து மிட் டே. அந்த டேல தான் என்ன நடக்குதுன்னா அந்த ஓவுலேஷன்ங்கிறது நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த 15ல இருந்து 28 நாள் வரைக்கும் என்ன ஃபேஸ் நடக்குது, லூட்டியல் ஃபேஸ் நடக்குது. அப்போ ஒவ்வொரு ஃபேஸும் பார்த்தோம்னா ஒவ்வொரு டைம் ஆஃப் இன்டர்வல்ல நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் பாருங்க, டாட்டா அந்த ரெட் கலர் புள்ளி வச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் எண்டோமெட்ரியம் லேயர். இந்த லைனை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எண்டோமெட்ரியம் லேயர் எங்க இருக்கும், யூட்ரஸ்ல இருக்கும். சோ எக் எங்க இருக்கும், ஓவரியில இருக்கும். இப்ப ஓவரியில இருந்து உருண்டு வந்த எக் வந்து எண்டோமெட்ரியத்துல வந்து அட்டாச் ஆயிருக்கும். அங்க வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா என்ன ஆயிடும், அந்த எக்கும் எண்டோமெட்ரியம் லேயரும் அப்படியே டீஜெனரேட் ஆயிட்டு ப்ளீடிங்கா நமக்கு வெளியில வந்துடும். ஓகேவா, இப்ப அந்த எண்டோமெட்ரியம் லேயர் கூட ரொம்ப ஸ்மாலான பிளட் வெசல்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப அது எல்லாமே என்ன பண்ணிடுது, செதஞ்சு போறதுனால அப்படியே லிக்விடா மாறி அந்த எக் எண்டோமெட்ரியம் லேயர் எல்லாமே லிக்விட் போர்ஷனா மாறி நமக்கு ப்ளீடிங்கா ஃபர்ஸ்ட் 1 to 5 daysல வெளியில வந்துருது. இப்ப ஓவரியில மெச்சூரான எக்கே இல்ல, ஏன்னா மெச்சூரான ஒரு எக் என்ன பண்ணிடுச்சு, வெளியில வந்துருச்சு. இப்ப எண்டோமெட்ரியம் லேயரும் என்ன ஆகுது, கர்ப்பப்பையில இல்ல, அதுவும் வெளில வந்துருச்சு. செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க, ஃபாலிகுலர் ஸ்டேஜ். ஃபாலிகுலர் ஸ்டேஜ்ல ஓவரில் நம்ம என்ன பண்ணிச்சிருக்கோம், 60,000 to 80,000 வரைக்கும் அந்த ஃபாலிகல்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோம். அந்த ஃபாலிக்கல்ல ஒரே ஒரு ஃபாலிக்கல் தான் மெச்சூர் ஆகணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, மத்தது எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, மெச்சூர் ஆகக்கூடாது. இப்ப ஒரு எக் மெச்சூர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் 1 to 5 daysல வெளில வந்துருச்சு. திரும்பவும் என்ன செய்யணும், இன்னொரு எக் அங்க மெச்சூர் ஆகணும். சின்னதா ஒரு புள்ளி வச்சு காமிச்சிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல. இப்ப அந்த எக் என்ன பண்ணுது, குட்டியோ வந்து மெச்சூர் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தது பாருங்க, யூட்ரஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு பிங்க் கலர்ல ஒரு ஷேடோ போட்டிருக்கனா, இப்ப அந்த இடத்துல என்ன செஞ்சது, வெளில வந்த எண்டோமெட்ரியம் லேயர் மறுபடியும் வளர ஆரம்பிக்குது. அப்ப சின்னதா எக் வளர ஆரம்பிக்குது, கர்ப்பப்பையோட உள்பகுதியில எண்டோமெட்ரியம் லேயரும் லைட்டா வளர ஆரம்பிக்குது. ஓகேவா, அடுத்தது பாருங்க, இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் வந்து ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருந்து வந்தது எல்லாமே மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்குது, திரும்ப புதுசா வளர ஆரம்பிக்குது. 14th டேல பாருங்க, ஓவலேட்டரி ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஓவரியில பாருங்க நல்லா டார்க்கா வச்சிருக்கான பச்சை கலர் புள்ளி. அப்ப என்ன பண்ணிடுச்சு, எக் வந்து நல்லா மெச்சூர் ஆயிட்டு வெளியில ரிலீஸ் ஆயிடுச்சு. எண்டோமெட்ரியம் லேயர் வந்து டார்க் ரெட்ல வரைஞ்சிருக்கனா, அப்ப எண்டோமெட்ரியம் லேயர் என்ன ஆயிடுச்சு, நல்லா திக் ஆயிடுச்சு, ஃபுல்லா வளர்ந்து முடிஞ்சிச்சு. அப்ப அந்த ஓவரியில இருந்து உருண்டு வந்த எக் வந்து எதுல வந்து ஒட்டிக்கிச்சு பாருங்க, அந்த ரெட் கலரா உள்ள எண்டோமெட்ரியம் லேயர்ல வந்து ஒட்டிக்கிச்சு. அதுதான் ஓவலேட்டரி ஃபேஸ். இப்ப அந்த 14வது நாள்ல இருந்து 28வது நாள் வரைக்கும் அந்த ஓவம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும், ஏதாவது ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து வருதா, மீட் பண்ணுதா, ஃபெர்டிலைசேஷன் நடக்கலாமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அப்படி எதுவுமே ஆகல அப்படின்னா 15ல இருந்து 28 நாள் பாருங்க, மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, அந்த எக்ஸெல்ஸும் வெளில வந்துருச்சு. அந்த உள்ள உருவான எண்டோமெட்ரியம் லேயர் என்ன பண்ணிடுச்சு, செதஞ்சு வெளியில மறுபடியும் ப்ளீடிங்கா வர ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த ஈவெண்ட் எல்லாமே நடக்கிறதுக்கு அந்த ஹார்மோன்ஸ் தான் காரணம். நம்மளுடைய ஓவரியில என்ன ஹார்மோன் செக்ரேஷன் நடக்கும்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸும் நம்மளுடைய ஓவரி யூட்ரஸ்ல செக்ரேட் ஆகும். அதுவே வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன் LH ஹார்மோன்ஸும் FSH ஹார்மோன்ஸும் எங்க செக்ரேட் ஆகும்னு படிச்சிருக்கோம். நம்ம பிரெயின்ல அந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரில இருந்தா அந்த சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு படிச்சிருக்கோம். இப்ப இந்த 2 ஹார்மோன்ஸும் பிரெயின்ல இருந்து வருது. இதுல ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல பார்த்தோம்னா என்ன ஹார்மோன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ப்ரோஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனும், இந்த PEன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 2 ஹார்மோன்ஸும் எங்க வந்துச்சு, ஆரோ மார்க்கு கீழ் நோக்கி போட்டிருக்கேன். இது ரெண்டுமே டெக்ளைன் ஆயிடுச்சு. டெக்ளைன் ஆகுறதுல என்ன அர்த்தம், குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு போனதுனால உள்ள அந்த எண்டோமெட்ரியம் லேயரால இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுது, அது பிச்சுட்டு வெளில வந்துருது. ப்ரோஜெஸ்ட்ரான் லெவல் உள்ள இன்க்ரீஸ்ல இருந்தாதான் எண்டோமெட்ரியம் லேயரால உள்ள இருக்க முடியும்.
ப்ரோஜெஸ்ட்ரான் லெவல் குறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அந்த எண்டோமெட்ரியம் லேயரால உள்ள இருக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாலிகுலர் ஃபேஸ்ல என்ன ஹார்மோன்ஸ் இருக்கு, எஃப்எஸ்ஹெச்சும் ஈஸ்ட்ரோஜனும். அந்த எஃப்எஸ்ஹெச்சும் ஈஸ்ட்ரோஜனும் என்ன பண்ணும், எக்க வந்து க்ரோ பண்ணி மெச்சூர் பண்ண வைக்கும். மூணாவது பேஸான ஓவுலேட்டரி ஃபேஸ்ல என்ன ஹார்மோன் யூஸ் ஆகுது, எல்ஹெச் ஹார்மோன் வந்து பீக்ல இருக்கு. லியூட்டினைசிங் ஹார்மோன். லியூட்டினைசிங் என்ன அர்த்தம், உள்ள மெச்சூரான எக்க வந்து வெளியில அனுப்பணும். வெளியில அனுப்புறதுக்கு யார் வேணும், அந்த லியூட்டினைசிங் ஹார்மோன்ஸ் தான் வேணும். அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, லூட்டியல் பேஸ்ல பார்த்தோம்னா எல்லா ஹார்மோன்ஸுமே குறைஞ்சிருது. ஆரோ மருந்து கீழ் நோக்கி போட்டுருக்கா. எல்ஹெச் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், ப்ரோஜெஸ்டரான் ஹார்மோன் எல்லாமே டெக்லைன் பேஸ்ல வந்துருது. அதனால உள்ள இருந்த எக், எண்டோமெட்ரியம் லேயர் எல்லாமே என்ன பண்ணிடுது, பிச்சுட்டு வெளியில வந்துருது. இதான் இதோடைய சிம்பிளான ஒரு கான்செப்ட். இப்ப தியரிய பாருங்க. ஒன் ஓவம் இஸ் ரிலீஸ்டு டூரிங், ஒரே ஒரு ஓவம் தான் என்ன பண்ணணும், அந்த ஓவரியை விட்டு ரிலீஸ் ஆகணும். மிடில் ஆஃப் ஈச் menstrual சைக்கிள். மிடில்னா என்னது, அந்த 14th டே தான் என்னது, மிடில் டேன்னு சொல்லுவோம். அந்த டேல என்ன பண்ணுது, அந்த ஓவம் வந்து ரிலீஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் பாருங்க, the cycle start with the menstrual phase. இந்த சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது, menstrual phase இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன நடக்குது, when menstrual flow bleedingங்கிறது அக்கர் ஆகுது. அந்த ப்ளீடிங் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கு, 3 to 5 days வரைக்கும் அக்கர் ஆகுது. the menstrual flow எதனால வந்து அந்த ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, யுட்ரஸ்ல இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் லைன் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. அதோட சேர்ந்து அது உள்ள குட்டி குட்டி பிளட் வெசல்ஸும் என்ன ஆயிடுது, பிரேக் டவுன் ஆயிட்டு லிக்விடா ஃபார்ம் ஆயிட்டு வெஜைனா வழியா நமக்கு அந்த ப்ளீடிங்ங்கிறது அக்கர் ஆயிடுது. மென்சுரேஷன் ஒன்லி அக்கர்ஸ் இஃப் த ரிலீஸ்டு ஓவம் இஸ் நாட் ஃபெர்டிலைஸ்டு. மென்சுரேஷன் வந்து எப்ப மட்டும் நடக்கும், அந்த வெளில ரிலீஸ் ஆன ஓவம் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகலனா மட்டும்தான் மென்சுரல் சைக்கிள் நடக்கும். அந்த எக் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மென்சுரல் சைக்கிள் நடக்காது. ஒரு பிரெக்னன்சி மதர் இருக்காங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து அந்த எண்ட் ஆஃப் த சைல்டு பர்த் வரைக்கும் அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடக்காது, இந்த மென்சுரல் சைக்கிள்ங்கிறது நடக்காது. பிகாஸ் ஏன்னா அந்த ஓவம் என்ன ஆயிடுச்சு, அங்க ஃபெர்டிலைசேஷன் ஆயிடுச்சு. அந்த மென்சுரேஷன் வந்து லேக் ஆகுது அப்படின்னா என்ன காரணம், அது வந்து பிரெக்னன்சியை இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் தான் காரணமா இருக்க வாய்ப்பு இல்லை. சில நேரம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ரொம்ப புவர் ஹெல்த்தா இருக்கு அப்படின்னா கூட அந்த மென்சுரல் சைக்கிள் வந்து நமக்கு கண்டினியூஸா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. மென்சுரல் ஃபேஸ்க்கு அப்புறம் எந்த ஃபேஸ் வருது, ஃபாலிகுலர் ஃபேஸ் வருது. ஃபாலிகுலர்னு கொடுத்துட்டாங்க. ஃபாலிகல்ஸ்னால என்ன அர்த்தம், எக்கு. ஓகேவா, அப்ப அந்த எக் வந்து வளரப்போகுது. டூரிங் த ஃபேஸ் பிரைமரி ஃபாலிகல்ஸ் இந்த ஓவரி grow to become a fully mature Graafian follicle. அண்ட் சைமல்டேனியஸ்லி அந்த இடத்துல ஓவரியில எக் மெச்சூர் ஆயிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல சைமல்டேனியஸ்லி யுட்ரஸ்லயும் என்ன பண்ணணும், எண்டோமெட்ரியம் கொஞ்சம் கொஞ்சமா ரீஜெனரேட் ஆகணும், வளரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த 1 to 5 daysல உள்ள அந்த எண்டோமெட்ரியம் லேயர் எல்லாமே வெளியில வந்துருச்சு. சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு எங்க நடந்துச்சு, ஓவரிலையும் யுட்ரஸ்லயும். ஓவரியில வந்து அந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ் கிராஃபியன் ஃபாலிகல்ஸா மாறுச்சு. யுட்ரஸ்ல பார்த்தோம்னா எண்டோமெட்ரியம் லேயர் மறுபடியும் ரீஜெனரேட் ஆச்சு. இதெல்லாம் யாரால ஆச்சு அப்படின்னா, இன்டியூஸ்டு பை சேஞ்ச் இன் த லெவல் ஆஃப் பிட்யூட்டரி அண்ட் ஓவரியன் ஹார்மோன். இப்போ பிட்யூட்டரியில வந்து எந்த ஹார்மோன் செக்ரேட் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ். ஓவரியன் ஹார்மோன்ஸ் யாருன்னா ஈஸ்ட்ரோஜன். ஸோ இந்த ஹார்மோன்ஸால அந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ் மெச்சூர்டு ஃபாலிகல்ஸா மாறுச்சு. The secretion of gonadotropin, LH and FSH increase gradually. அந்த gonadotropin and LH and FSH increase gradually during the follicular phase. It stimulates follicular development as well as the secretion of estrogen by the growing follicles. இப்ப இந்த எல்ஹெச் ஹார்மோன்ஸும் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன்ஸும் பார்த்தோம்னா மூணாவது லெவலான அந்த மிடில் சைக்கிள் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சைக்கிள், ஓவுலேட்டரி ஃபேஸ். அந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கு. இப்ப இந்த போத் எல்ஹெச்சும் எஃப்எஸ்ஹெச்சும் என்ன பண்ணுது, அந்த மிட் சைக்கிளான அந்த ஓவுலேட்டரி ஃபேஸ்ங்கிற 14th டேவ்ல ரொம்ப அதிகமா இருக்கு, பீக் லெவல்ல இருக்கு. அந்த அதிகமான செக்ரீஷனால அந்த பீக் லெவல்ல இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, எல்ஹெச் இன்டியூசஸ் ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ். அந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸை போயிட்டு தொந்தரவு பண்ணுது, ரப்சர் பண்ணுது. ரப்சர் பண்ணும்போது அந்த கிராஃபியன் ஃபாலிகல் இப்ப யாரை ரிலீஸ் பண்ணும், ஓவம ரிலீஸ் பண்ணும் அந்த 14th டேவ்ல. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓவுலேஷன். அதனாலதான் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஓவுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஓவுலேட்டரி ஃபேஸை தொடர்ந்து அடுத்து என்ன ஃபேஸ் நடக்க போகுது, லூட்டியல் ஃபேஸ் நடக்க போகுது. இதுதான் லாஸ்ட் ஃபேஸ். டூரிங் திஸ் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ். இப்ப அந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ்குள்ள இருந்த ஓவம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் எப்படி இருக்கும், எம்டியா இருக்கும். அந்த எம்டியா இருக்கக்கூடிய கிராஃபியன் ஃபாலிகல்ஸ்க்கு என்ன பேரு அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு பேரு. இப்ப இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணும்னா ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். இது ஒரு டெம்பரவரி ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் மாதிரி இப்ப ஆக்ட் ஆகும். இந்த கார்பஸ் லூட்டியம் செக்ரேட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரான். ஏன் வந்து இது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரான் செக்ரேட் பண்ணணும், அப்பதான் என்ன பண்ண முடியும்னா இந்த கர்ப்பப்பையில உள்ள எண்டோமெட்ரியம் லேயரையும் ஓவத்தையும் பத்திரமா இது பாத்துக்க முடியும். which is essential for maintenance of endometrium. இப்ப ஒரு மதர் வந்து பிரெக்னன்சியா இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து 10th மந்த் அந்த சைல்டு பர்த் வரைக்கும் அவங்க பாடியில இந்த ப்ரோஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த கர்ப்பத்தை வந்து பத்திரமா மெயின்டைன் பண்றது யாருன்னா இந்த ப்ரோஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் தான். Such an endometrium is necessary for implantation. Implantation என்ன அர்த்தம், அந்த ஓவரியில இருந்து உருண்டு வந்த அந்த எக் வந்து என்ன பண்ணணும், அந்த எண்டோமெட்ரியம் லேயர்ல வந்து புதையணும். of the fertilized ovum and the events of pregnancy. During pregnancy, all the events of menstrual cycle stop. ஓகேவா, அந்த 10 மாசம் வரைக்கும் அந்த ஃபீமேலுக்கு என்ன நடக்காது கிடையாது, menstrual cycle நடக்காது கிடையாது. அதனால there is no menstruation. In the absence of fertilization, ஒருவேளை fertilization நடக்கல, கருவுறுதல் நடக்கல அப்படின்னா என்ன செய்யணும், அந்த கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆயிடுது. This causes disintegration of the endometrium. கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆகிறதுனால எண்டோமெட்ரியம் லேயர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், டிஸ்இன்டெகிரேஷன் ஆயிடும், உடஞ்சு பிரேக் ஆயிடும், மறுபடியும் என்ன ஸ்டார்ட் ஆயிடும், menstrual cycle ஸ்டார்ட் ஆயிடும், மேக்கிங் a new cycle. இந்த ஹியூமன் பீயிங்ஸ் menstrual cycle ceases around 15 years of age. அதிகபட்சம் ஒரு ஃபீமேலுக்கு அந்த menstrual cycle வந்து எவ்வளவு ஏஜஸ் வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னா 50 வருஷம் வரைக்கும் நடக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், அந்த menstrual cycle தானாவே குறைஞ்சிரும், நின்று போயிடும். தட் இஸ் டெர்ம்ட் as menopause.
ஸோ அந்த மென்சுரேஷன் சைக்கிள் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நார்மலான ரீப்ரொடக்டிவ் பேஸை இண்டிகேட் பண்ணுது. இது எக்ஸ்டெண்ட் எது வரைக்கும் மெனார்கில இருந்து மெனோபாஸ் வரைக்கும்.